ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபுட் பாய்சனிங் பத்தி பார்க்க போறோம். ஃபுட் பாய்சனிங்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுல என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்குது அண்ட் அதுல என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் பாய்சனிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேத்தோஜன்ஸ்னா என்னன்னா the organisms which causes disease to the humans, அதாவது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பேத்தோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்ல மல்டிப்ளை ஆகி ஃபுட்டை கண்டாமினேட் பண்ணும், கெட்டு போக வைக்கும். அந்த ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்றப்போ நமக்கு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். சோ இந்த மெக்கானிசமை பேஸ் பண்ணி நம்ம மூணா பிரிச்சிருக்கிறோம், மூணா கிளாசிஃபை பண்ணிருக்கிறோம். ஒன்னு ஃபுட் இன்ஃபெக்ஷன், and the second one is food intoxication, and the third one is food toxico infection. The first one is food infection. Food infection என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃபுட்ல பிரசன்ட் ஆயிருக்கும், மல்டிப்ளை ஆகி பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னன்னா டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த பேத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்மளுடைய கட் ரீஜனுக்கு போயிட்டு it will cause some foodborne illness. Okay, அந்த pathogenic microorganisms எதெல்லாம் அப்படின்னா சால்மோனெல்லா, அப்புறம் கேம்ஃபைலோபாக்டர் ஜெஜுனி, இதெல்லாம் food infection cause பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் இன்டாக்சிகேஷன். ஃபுட் இன்டாக்சிகேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபுட்ல சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸா இருக்கும். சோ ஃபுட்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் செக்ரீட் பண்ணும். செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல தான் ஒன் ஆஃப் த மெட்டபாலைட் தான் இந்த டாக்ஸின்ஸ். சோ இந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்ஜெஸ்ட் பண்றப்போ அந்த ப்ரிஃபார்ம்டு டாக்ஸின்ஸ், அதை ப்ரிஃபார்ம்டு டாக்ஸின்ஸ் சொல்லுவோம். ப்ரிஃபார்ம்டு டாக்ஸின்ஸ்னா என்னன்னா நம்ம அது கன்சியூம் பண்றதுக்கு முன்பதாகவே ஃபுட்ல இருக்கும் போதே அது ப்ரொடியூஸ் பண்ணப்படுகிறதுனால அதை நம்ம ப்ரிஃபார்ம்டு டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரிஃபார்ம்டு டாக்ஸின்ஸை நம்ம கன்சியூம் பண்றப்போ இட் வில் காஸ் ஃபுட்போர்ன் இல்னஸ். சரியா? The third one is food toxico infection. டாக்ஸிகோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதாவது பத்தோஜெனிக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆஸ் வெல் அஸ் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கன்சியூம் பண்றோம். கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் கட் ரீஜன்ல போயிட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சோ இதுக்கு முன்பதாக நம்ம ஃபுட் இன்டாக்சிகேஷன் பார்த்தோம். இன்டாக்சிகேஷன் என்னன்னா ஃபுட்ல இருக்கும் போதே அது டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அந்த டாக்ஸின்ஸ் நம்ம கன்சியூம் பண்றப்போ நம்மளுக்கு ஃபுட் இன்டாக்சிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டாக்ஸிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்னன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கன்சியூம் பண்றோம். கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் கட் ரீஜன்ல போயிட்டு அது எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் it will secrete the toxins, and the produced toxin will become the causative agent for the disease. Okay, so அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா Bacillus cereus, அப்புறம் Clostridium perfringens, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் டாக்ஸிகோ இன்ஃபெக்ஷன்ல வரக்கூடியதான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இவ்வளவுதான் ஃபுட் பாய்சனிங் பத்தினதான விஷயம். அண்ட் அப்கமிங் வீடியோல நம்ம டாக்ஸின்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். தேங்க்யூ.